பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. ஜஸ்ட் பேசிக் கால்குலேஷன் தெரிஞ்சா போதும். பார்த்தோன்னே குயிக்கா இந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒருவர் பெட்ரோல் அடிக்கலாம்னு பெட்ரோல் பேங்க் போறாரு. அவர் போன டைம்ல அந்த பெட்ரோல் விலை 7% அதிகரிச்சிருச்சு. ஸோ அவர் கொண்டு போன அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் பெட்ரோல் அடிக்க முடியும். ஸோ அப்ப அந்த அவர் அடிக்கக்கூடிய அந்த பெட்ரோலோட குவான்டிட்டி எத்தனை சதவீதம் குறைஞ்சிட்டு கேட்கறாங்க. ஸோ இது பெட்ரோலுக்கு மட்டும் இல்ல, ஒருவர் சக்கரை வாங்கலாம் கடைக்கு போறாரு. அவர் போன டைம்ல அந்த சக்கரையோட விலை 7% அதிகரிச்சிருச்சுன்னா, ஸோ அவர் வாங்கக்கூடிய சக்கரையோட அளவு எத்தனை சதவீதம் குறைஞ்சிட்டு கேட்பாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒருவர் பெட்ரோல் அடிக்கலாம்னு பெட்ரோல் பேங்க் போறாரு. அவர் போன டைம்ல அந்த பெட்ரோல் விலை 7% அதிகரிச்சிருச்சு. ஸோ அவர் கொண்டு போன அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் பெட்ரோல் அடிக்க முடியும். அப்ப எத்தனை சதவீதம் அவர் அடிக்கக்கூடிய பெட்ரோல் அளவு எத்தனை சதவீதம் குறைஞ்சிட்டு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ எத்தனை சதவீதம் 7%. ஸோ டைரக்டா நியூமரேட்டர்ல 7 × 100 வகுத்தல் 7 + 100 சீக்வல் டு 7 × 100 700 வகுத்தல் 100 + 7 107. 700 107 கேன்சல் பண்ணா 6 × 107 642. ஸோ மீதி பார்த்தோம்னா 58 வரும். 58 வகுத்தல் 107%. ஸோ அவர் அடிக்கக்கூடிய பெட்ரோலோட அளவு பார்த்தோம்னா 658 வகுத்தல் 107% குறைஞ்சிருக்கும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒருவர் சக்கரை வாங்கலாம்னு கடைக்கு போறாரு. அவர் போன டைம்ல அந்த சக்கரையோட விலை 25% அதிகரிச்சிருச்சு. அப்ப அந்த சக்கரையோட குவான்டிட்டியில எத்தனை சதவீதம் குறைச்சு வாங்கியிருப்பாரு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.